தெரியுமா? நடனப்பிரிய நடராஜா, கழகப்பிரிய நாரதா என்று உலகத்தால் அழைக்கப்படும் நாரதனாகிய நான் படைப்பு தொழிலுக்கு காரண கர்த்தாவாகிய பிரம்மாவின் அங்கங்களில் தோன்றிய சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனத்து சுஜாதரன் ஆழ்வரோடு அடுத்து பிறந்த 10 பேர்களில் பிரம்மாவின் தொடையில் தோன்றினேன். மக்கள் விருத்திக்காக படைக்கப்பட்டாய் என்ற என் தந்தையின் வார்த்தையை எதிர்த்து மறுத்து வெறுத்து ஆண்டவன் புகழ் பாடி இறை தொண்டு செய்யவே என் மனம் நாடுகிறது என்று வாதாடினேன். அதனால் என் தந்தை எந்த பெண்களை வெறுத்தாயோ அந்த பெண்களோடு 3 பிறவி எடுத்து கூடி அதன் பின் சுய உருவடைந்து நாரதன் என்றே பெயர் பெற்று விளங்குவாய் என்று சபித்தார். அதை மகிழ்ச்சியோடு ஏற்று அப்பிறவிகளை அனுபவித்து 3ஆம் பிறவியில் நாரதன் என்ற பெயர் பெற்று நாராயண மந்திர பலத்தால் அரிய தவத்தை செய்து தக்கனின் மக்களுக்கு ஞான மார்க்கத்தை உபதேசித்ததால் என்னை ஒரு நாளைக்கு மேல் ஒரு இடம் தங்கினால் என் தலை வெடிக்க கிடந்தது. நாரதராக நடிக்கும் புதுக்கோட்டை தங்கமணி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை படுத்தப்படுகிறது. மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் மகிழ்வித்த விழா கமிட்டியாளர்கள், இளைஞர் பெருமக்கள், இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்ல அன்புள்ளங்களுக்கு மின் சார்பாகவும் உங்களை வாழ்த்தி பாட்டு போட்ட அந்த கலைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை உறுத்தாக்கிக் கொண்டு இப்படிப்பட்ட இந்த சிறப்பான இடத்தை பார்க்கிற பொழுது என்றால் ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை கண்ணடங்க காத்தாலை மாதுளம்பு நிறத்தாலை தொழுவோருக்கு ஒரு நாளும் தீங்கி இல்லையே என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த அம்பாலை, அந்த பராசக்தியை, அந்த மகாமாரியை இந்த நேரத்திலே வணங்க வேண்டும். மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டு வைத்து இந்த மக்களையெல்லாம் காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கின்றாளே அந்த மகா சக்தி, அவளை வணங்க வேண்டும். எப்படி தெரியுமா? மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டிலிட்டு
பக்தனாக இருப்பார்கள். ஆமாம், கைதட்டி உற்சாகப்படுத்திய அன்பு ரசிகர்களுக்கு என் சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை உரத்தாக்கிக் கொண்டு பக்தி பாடலை பாராட்டி சீனிவாசன் பத்மா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக நாரதர் தங்கமணி அவர்களுக்கு இந்த 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். வலதுகரத்தில் கொடுப்பது இடதுகரத்திற்கு தெரியக்கூடாது என்று வள்ளல் பிறந்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மண் அல்லவா இந்த தமிழ் மண். அந்த வயலை என்னை பாராட்டும் விதமாக சீனிவாசன் பத்மா அவர்கள் இருவரும் சேர்ந்து எனக்காக ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்து பிற்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த அன்புள்ளம் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்தி ஒரு இந்த இடத்துல ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. அதனால் இவ்வி பாட முடியலை. மரணத்தை தொட்டுவிட்டு நான் கலை சேவைக்கு ஆண்டவன் முடியாத சூழ்நிலை இருக்கிறார். ஆனால் அப்படி இருந்து நம்ம ஊரை மதித்து நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவு பாடிட்டு போகிறேன்னு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன் உண்மையிலேயே. ஏன்னா நாடகம் நன்னால நின்றக்கூடாது, மற்ற நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்கிறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு நிற்கிறேன். அதனால் எந்த குறைகள் இருந்தாலும் என்னை மன்னித்தருள வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொண்டு, ஆமாம், ஒவ்வொருத்தரும் ஒரு பக்தனாக இருப்பார்கள். பாரதியோட பக்தன் பாரதிதாசன், கண்ணன் பக்தன் கண்ணதாசன், மானிட கவிஞனின் கண்ணன் மீதான அந்த கவிதை வேலைகளை பாட வேண்டும். அந்த வகையிலே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை எங்களுடைய புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த கண்ணனுடைய புகழை புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, வந்தாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. கொடுத்த மூங்கில்களே எங்கள் குரு
சோலையை காணும்போது மல்லிகை வெண்சங்கா வண்டூத வான்கருப்பு வெள்ளி கனகறிந்த மெய்கரப்ப முள்ளைமலர் மென் மாலை தோலசைய முன்னர் நடந்ததே பொன்மாலை எந்தி பொழுது என்பதை போல முத்துக்கு வித்தாக மூர்த்தியை துளும் செய்த கால் பக்தியும் சக்தியும் சேரத்தான் வேண்டும் என்றபடி அழகான சோலை, இயற்கையின் வேலை, எல்லாம் இறைவனின் லீலை, கதிரவன் ஒளியால் இது காலை. ஆகவே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தில் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலத்திலே மலையும் மலையை சார்ந்த இடத்தை குறிஞ்சி என்பார்கள். எனவே இங்கு குடிகொண்டு காக்கும் குமரக்கடவுள் கிருபையால் அழகின் பிறப்பிடமாக உள்ளது. மலையருவிகளும் வண்ண வண்ண பறவைகளும் வான் உயர்ந்த மரங்களும் என்ன என்ன இன்பத்தரும். இப்படிப்பட்ட இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது 1000 நாவுகளை கொண்ட அந்த ஆதிசேஷனால் கூட வர்ணிக்க வார்த்தைகள் கிடைக்காது. எங்கு அழகு நிறைந்து காணப்படுகிறதோ அங்கே பிரச்சனை இருக்கத்தானே செய்கிறது. மேலும் ஸ்ரீமன் நாராயணின் அமைப்பால் சிறப்போடு விளங்கக்கூடிய இப்படிப்பட்ட இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது அந்த நதியோரத்தில் இருக்கக்கூடிய நாணலை இங்கு வரவழைப்போம். நதியோரம் நாணல் ஒன்று நலம் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல இனியவளே, இதயம் கவர்ந்தவளே, புதியவளே, புதிதாய் மலர்ந்தவளே, தேவதை போன்ற உருவோடு உன் பாதம் பதித்தாய் திருவோடு தென்றல் போகும் பாதையடி நீ புயலாய் இருப்பது எதற்கடி?
எனக்காக கொஞ்சம் இறக்கப்படு, உன்னில் என்னை இணைத்து விடு, இருந்தால் இதையும் உன்னோடு, நீ மறுத்தால் இதையும் மண்ணோடு என்று சொல்லக்கூடிய வகையிலே காத்திருந்தேன், காதல் வரவில்லை, பார்த்திருந்தேன், பாதை தெரியவில்லை, பூத்து வந்தது காகித முல்லை. இப்படிப்பட்ட இந்த இடத்தினால் வந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை என்று சொல்வதை போல காதல் 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 இல்லையே சாதல் சாதல் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது நிலையாக இங்கேயே தங்கிவிடலாம் போல் தோன்றுகிறது. இருந்தாலும் என்ன செய்வது, ஒரு நாளைக்கு மேல் ஒரு இடத்தில் தங்கக்கூடாது. தங்கினால் எனது சிரசாகப்பட்டது 1008 சுக்குகளாக வெடிக்க வேண்டும் என்பது தக்க நீட்ட சாபம். இருந்தாலும் இந்த சிறப்பான இடத்தை பார்க்கின்ற பொழுது அடடா மனதிற்கு எவ்வளவு மகிழ்வாக இருக்கிறது. இந்த வகையிலே ஆனந்த தேன் காற்று தாலாட்டுதே, அலைவாயுதே, மனம் ஏங்குதே, ஆசை காதலிலே. ஆனந்த தேன் காற்று தாலாட்டுதே, அலைவாயுதே, பாடிக்கொண்டே இருக்கலாம். ஏதோ ஒரு சத்தம் என்னோட உள்ளத்தை கவர்ந்து இழுக்கிறது. இன்னும் பார்க்கலாம். ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்ற அருமையான கானம் என் அனுபவத்தில் கேட்டால் இந்த ஆலோலம் சோ என்ற கானம் ஆறுமுகாவா ஆறுமுகாவா என்று அந்த குறிஞ்சில கிழவன் குமரனை அழைப்பது ஒன்றல்லவா உங்க அர்த்தம் வச்சிருக்கிறார். தோல்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி, கஞ்சக்கருவி, மிடற்றுக்கருவி என்ற பஞ்சக்கருவிகளை வெஞ்ச குரலோடு பேரியால், மகதியால், சகுடையால், செங்கொட்டியால், புல்லாங்குழல் என்று சொல்லக்கூடிய அந்த இசைக்கருவிகளின் ஓசையோட உயர்ந்ததுமான இம்மாதின் காலத்தையும் அங்க அவயங்களையும் பேரின்ப நோக்கம் கொண்டு பார்க்கின்ற பொழுது முப்பழமோ சர்க்கரையோ முன்கடைந்த நல்லமுதோ சிற்பரிய நற்சிறச் செந்தமிழோ அற்புதமாய் பேசும் கிளிபோட ஆளோலும் சோ ஆகா குழல் இனிது யாழ் இனிது என்கிற மக்கள் மல்லை சொல் கேளாதவன் என்று சொன்னானே வள்ளுவர் நகை. அப்படிப்பட்ட குரலின் ஓசையை விட யாழின் ஓசையை விட இனிமையாக இந்த கானத்தை இசைத்துக் கொண்டிருக்கின்றாளே, இவள் யார், எங்கிருக்கிறாள், என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாள்,
இவளை எப்படி தெரிந்து கொள்வது, யாரை தூதாக விட்டு அறிந்து கொள்வது என்று குழப்பமாக இருக்கிறது. ஏனென்றால் பண்டைய காலங்களிலே புறாவை தூதாக விட்டார்கள், படகை தூதாக விட்டார்கள். இப்படி ஒவ்வொன்றையும் தூதாக விட்டு தங்களுடைய உணர்வுகளை பரிமாறிக்கொண்ட இந்த இடத்திலே நான் அந்த வெண்ணிலாவை தூதாக விடலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே வெண்ணிலா முகம் பாடுது, அது கண்ணிலே சுகம் தேடுது என்று சொல்லக்கூடிய வகையில் இப்படி இந்த சிறப்பான இடத்தை பார்க்கும்போது அந்த வெண்ணிலாவை தூதாக விடலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே வெண்ணிலா முகம் பாடுது, அது கண்ணிலே சுகம் தேடுது என்று சொல்லக்கூடிய வகையில் வெண்ணிலா முகம் பாடுது, அது கண்ணிலே சுகம் தேடுது. வண்ணமயிலும் வானவிலும் பெண்ணுருவில் பந்து ஆடுது, பின்னுருவில் வந்து ஆடுது. வெண்ணிலா முகம் பாடுது, அது கண்ணிலே சுகம் தேடுது. வெண்ணிலா முகம் பாடுது, அது கண்ணிலே சுகம்
என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயற்காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில் என்று சொன்னானே. இப்படிப்பட்ட சிறப்பான இந்த இடம், இந்த புண்ணிய பூமி இன்றைக்கு விளைநிலங்கள்லாம் விளைநிலங்களாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அபாயத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் பாடினால் பாடிக்கொண்டே இருக்கலாம். பூந்தெனி தரு தேனி, புலவர்க்கு புகழை ஏனி, நதியில் ஓடுவது தோணி, நல் வழிகாட்டுபவன் யானி, வீணையை இசைப்பவள் வாணி, இங்கே பாட்டுக்கு இப்பெண்தான் ராணி, சந்திரன் மறுபும்பும் இவள் மேனி, இன்னும் பாடுகிறேன் இந்த நாரத முனி என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த ஆலோலம் சோ என்ற கானத்தை இசைப்பதை பார்த்தால் சப்த சுரங்கள் என்று சொல்லக்கூடிய சா ரி க ம ப த நீ என்று சொல்லக்கூடிய அந்த சப்த சுரங்களை முறையாக மீட்டுகின்ற பொழுது, ஏனென்றால் இசையால் வசமாக இதயம் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கையலங்கிரி மலையில் ராவணன் புழைச்சி வந்தது பாட்டுத்தான், பரமனு விறக சுமந்து பாடியது பாட்டுத்தான், மலையை உருக வச்சது ஆஞ்சநேயர் பாட்டுத்தான், நாட்டுக்காக பாரதியும் பாடி வச்சதும் பாட்டுத்தான், தம்புராவை மீட்டி நாங்கள் பாடுவது பாட்டுத்தான், தாய்மார்கள் குழந்தைக்காக தாலாட்டு பாட்டுத்தான், காதலனும் காதலிக்கு கடிதம் மூலம் பாட்டுத்தான், காட்டுக்குள்ளே வந்த இந்த கன்னி பொண்ணு பாட்டுத்தான், கலகம் பிறக்க இப்போ காரணமாச்சுத்தான், நல்லது நடக்கத்தான் அப்படிங்கிறது போல தேவாரம் திருவாசகம் திருவருப்ப பாட்டுத்தான், திரும்பிய திசையெல்லாம் தெம்மாங்கு பாட்டுத்தான், பாட்டாளி மக்களுக்கு பலவிதமாக பாட்டுத்தான், விதவிதமாக இங்கே விடியும் வரை பாட்டுத்தான், சங்கீத மேதைகளின் சங்கதியுள்ள பாட்டுத்தான், இளைஞர்கள் கேட்பதெல்லாம் புதிய புதிய பாட்டுத்தான், பெரியவர் பாடச் சொன்னார் பழைய நல்ல பாட்டுத்தான், ஆலோலம் சோ என்ற அருமையான பாட்டுத்தான், அழகு பாட்டுத்தான். அப்படிங்கிறதுனால அந்த சுரங்களை மீட்டுவதை பார்த்தால் கவிதை அரங்கேறும் நேரும், மலர் கணைகள் பரிமாறும் தேகமாக இந்த இடத்திலே சசக நிசப்பா நிசாசா சச சமக நிசப்பா நிசாசா நிசச பப்ப பாப்பா பாதம மம கமக கம கமனி பந்தாரி சானி சப்த ஸ்வரதேவி வினரு நீ என்னில் ஒருவார மருளோ, நீ அழகின் மமதாவில் வாழும் என் கனவில் ஒளி தீவம் ஏற்றோ, கவிதை அரங்கேறும் நேரம் மலர்கலைகள் பரிமாறும் தேகம், இனி நாளும் கல்யாண
எக்குளில் பிறந்தவள், இவள் திணைவனத்துக்கு வர காரணம் என்ன என்ற ஞான திருஷ்டியை நோக்கும் பொழுது இந்த பெண் மனிதர்களுக்கு பிறந்தவள் அல்ல, தெய்வாம்சம் கொண்டவளாக உள்ளாள். ஆகவே சுந்தரம் நிறைந்த தும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு என் தந்தார். அறிந்தேன் இவள் பிறப்பின் நகசத்தை காணும்போது மச்ச கூர்ம வராகம் நரசிம்ம வாமன பிராம பலராம பரசரம கிருஷ்ண என்று ஸ்ரீமன் நாராயணத்த அவதாரங்களிலே வாமன அவதாரத்தின் போது அவரது ஆனந்த கண்ணியில் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரு பெண்கள் தோன்றி முருகப்பெருமானை மணக்க தமருக்கு அமிர்தவள்ளி தேவேந்திரன் மகளாக தெய்வ யானை என்ற பெயரோடு வளர்ந்த நாளில் சூரபத்மனை சுப்பிரமணிய கழுவென்றதால் முதல் தரமாக திருப்பரங்குன்றத்தில் தெய்வயானை முருகன் வளர்ந்தார். அதே சமயம் நம்பியால் வளர்க்கப்பட்டு வள்ளி என்ற பெயரோடு வளர்ந்த ஒரு நாளில் உன்னை இரண்டாவது தரமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று முருகபெருமான் வள்ளிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற தக்க காலம் நெருங்கிவிட்டதாகவே அந்த வள்ளியை சந்தித்து நம் கழகத்திற்கான வாய்ப்பையும் கந்தபெருமானின் கல்யாணத்தை முடித்து காரியத்தை சாதிப்போம். ஆனால் அதற்கு முன் அங்கு யாரோ ஒரு வனக்காவலனமாகின்றான். அவனை சந்தித்து வேடிக்கையாக அதே சமயம் விவேகமாக பேசி அதன் பின் வள்ளி சந்திப்போம். நாராயண 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 மக. Thank you.